ஹாய் ஹலோங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி உப்பு கறி வச்சு அப்புறம் ரசம் வைக்க போகிறேங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அப்புறம் கருவேப்பிலை. இது சிக்கன் 3 டைம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி 3 or 4 டைம் வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்குறேங்க. இது ரசத்துக்கு தக்காளி புளியும் வேக வச்சுக்கிறேங்க. சரிங்க, ஓகேங்க. நம்ம வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வடசட்டி காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகுதுங்க. இதில் நாம் விதை எடுத்து வச்ச வரமிளகாய் 3 போட்டுக்கிறேங்க. அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நல்லா ஸ்பைசஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வரமிளகாய் சேர்த்தி போட்டுக்கலாங்க. அப்போ வெய்ய காலங்க, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப காரம் போடுது. இதே காரம் ஏறுதுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கழுவி வச்ச மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் வதக்கிட்டு காட்டுறேங்க. வதக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்க, அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் இதுக்கு ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறேங்க. நல்லா கறி முழுகிற அளவுக்கு இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாங்க. இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதித்து வேகட்டுங்க. மூடி வச்சிடலாங்க. சரி, வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. வைக்கிறதுக்காக இப்போ ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி புளி வேக வச்சோம் இல்லைங்க, அந்த உள்ளே இருக்கிற தக்காளி, இது கூட சீரகம், வீட்லேயே அரைச்ச கொத்தமல்லி பொடிங்க 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மிளகு, இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததை இந்த மசாலாவை இந்த புளி தண்ணி கூடயே நம்ம சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் இதில் பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாங்க. ரசம் தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் 2 வெந்தயம், கடுகு பொரிட்டுங்க. பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க.
அடுத்து இடித்து வச்ச பூண்டு, மசாலா, புளி தண்ணி, தக்காளியெல்லாம் கரைச்சி வச்ச முடியுங்க, அதை எடுத்து ஊற்றிக்கிறேங்க. மஞ்சத்தூளுங்க ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேங்க. இந்த சைடு சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. நான் வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்தேங்க. அது வீடியோ எடுக்க முடியலைங்க, சாரிங்க. 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூளும் 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளும் போட்டிருக்குறேங்க. ரசம் வந்து கொதிச்சு வருதுங்க. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க, காரம் புளிப்பெல்லாம். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. ரசம் ரெடிங்க. எப்போவுமே உப்பு கடைசியாக போட்டு தாங்க நான் ரசத்தை இறக்குவேன். இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சஞ்சனாவுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் சூப் மாதிரி இப்படி தண்ணியாட்டம் இருந்தால் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்படி தான் இறக்க சொல்லுவாங்க. நம்ம இதை பலன்னு வறுத்து இந்த கிரேவி சென்ஸ் இல்லாமல் நம்ம வறுத்து சாப்பிட்லாம். நான் வந்து இதோடய நிறுத்துகிறேங்க. இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ சிக்கன் ரெடிங்க. ஓகேங்க, நீங்களும் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். ஓகேங்க, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸுங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.